எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜப்பானிய மொழியில் ஓ பார்ட்டிகள் எப்படி பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஓ பார்ட்டிகள் எதை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அந்த கேள்வியோட பதிலில் கண்டிப்பாக ஓ பார்ட்டிகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கேள்வியிலையும் ஓ பார்ட்டிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா ஓ பார்ட்டிகள் எதை அப்படிங்கிறத தான் குறிக்கும் பெரும்பாலும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இல்லை, நானி ஓ தபேமாஸ்கா, எதை சாப்பிடுகிறீர்கள்? கோகான் ஓ தபேமாஸ், ரைஸ் சாப்பிடுறேன். பான் ஓ தபேமாஸ், பிரெட் சாப்பிடுறேன். அந்த மாதிரி இதில் இந்த சாப்பிட்றேங்கிறது எதை குறிக்குது? கோகானை குறிக்குது. அதனால் இங்கே ஓ வந்திருக்குது. இங்கேயும் அதுமாதிரி சாப்பிட்றேங்கிறது எதை குறிக்குது? பானை குறிக்குது. அதனால இங்கே ஓ வந்திருக்குது. இப்படிதாங்க இந்த ஓங்கிறது எதை அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கிற இடங்கள்ல ஒரு செயல் அது எதனால அந்த செயல் நடக்குது. பான் அதை சாப்பிட்றேன், பிரெட் இருக்கிறனால அதை சாப்பிட்றேன். அதனால ஓ பார்ட்டிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். எதை சாப்பிடுகிறாய், எதை செய்கிறாய், அந்த மாதிரி. சரிங்களா? ஒரு கேள்வியில் ஒரு பெயர் சொல்லு ஆக்ஷன், இந்த ரெண்டுக்கும் இடையில ஓ பார்ட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெயர் சொல் ஒரு செயல்னால செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா, அந்த இடங்கள்ல இந்த ரெண்டுக்கும் இடையில ஓ பார்ட்டிகள் கண்டிப்பாக வரும். எதை அப்படிங்கிறத குறிக்குது ஓ பார்ட்டிகள். நான் சோறை சாப்பிடுகிறேன், பிரெட்டை சாப்பிடுகிறேன். அந்த பிரெட்டை ஐ, சோறை ஐ, அந்த மாதிரி வருதுல்ல நம்ம தமிழில், அந்த துகள் தான் ஜப்பான் மொழியில் ஓ. சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஜப்பானில் உள்ள லிசனிங் டெஸ்ட்லேயும் எனக்கு நல்ல ஸ்கோர் தான், நல்ல மார்க் கிடைக்குது. என்னோட புரிதலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.